மாட்டிக்கிச்சு. இதுக்கு தாண்டி வண்டியை நான் ஷெட்டை விட்டு வெளியே எடுக்கிறதே இல்ல. 3 மாசம் ஜாக்கி போட்டு நிக்க வச்சிருந்தேன். 6 மாசம் பர்மனண்டா கட்ட மேல நிக்க வச்சிருந்தேன். இங்க பாத்தியாடி இப்படி ஆயி போச்சு. 1697 செலவு பண்ணி வாட்டி வெளியே கொண்டு வந்த அப்படியே நின்று போச்சேடி. காதல் வாகனம் படம் பாக்கலன்னு யாரு அழுதா? இத்தனை வாடகைகளையும் ஏத்திட்டு காதல் வாகனம் பார்க்க புறப்பட்டு நம்ம காரி இப்படி ஆயி போச்சேடி. இத கேட்பாரு இல்லையா? இங்க பாத்தியாடி இவனை இப்பவே 6 அடிக்கிறான். எடுத்து படியில் வச்சுக்கடி. 6 ஒண்ணுதான் உருப்படியா இருக்கு. அதையும் எடுத்துருவா போல் இருக்கு. கேப்பாரு இல்லையா? அதான் இருக்காங்க. அவங்க முதல்ல இறங்கி வர சொல்லுங்களேன். அடே இந்த முறைக்கிறது இடிக்கிறது எல்லாம் வண்டிக்குள்ள வச்சுக்க. வண்டிக்கு வெளியே வேண்டாம். வா வெளியே. யார கேட்டு ஓங்கி கதவை சாத்தல? அதிர்ச்சியில என் வண்டியில ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா? என்ன வண்டி யார வச்சிருந்தாங்க? 1921ல லார்ட் லபக்தாஸ், 1931ல லேடி அபிதவுட் அம்பாள், 1941ல மவுண்ட் பாட்டன், 51ல எங்க முப்பாட்டன், 61ல காயலா கடைக்கு போகும்போது கடைசியா வாசல்ல நின்னு பேரம் பேசி மடக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் வண்டி வந்த பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை. அந்த பரம்பரை போயிடக்கூடாதுன்னு அந்த பையனை நான் வண்டியிலே பெத்தேன். சொல்லி அள்ளிக்குடி. நான் என்னங்க பண்ணேன்? நீ யாரா என் குடும்பத்தை எடுத்துட்டு போறதுக்கு? எங்களை பிரிச்சு விடு. இப்ப என்னங்க ஆச்சு? பம்பர் மாட்டிக்கிச்ச. பம்பரே மாட்டிக்கிச்சு. 6 அடிக்கிற. இவன் தான் வண்டியில போறத பையன். விடாதீங்க அள்ளிக்குடி. அவரை நான் விட மாட்டேன். பதில் சொல்றா. நான் சொல்றேன். சொல்லு. ஏன் திடீர்னு பிரேக் போட்டான்? அவர் வண்டியில அவர் பிரேக் போட்டாரு. அவர் வண்டியில பிரேக் போடாம பின்னால வர என் வண்டியில காரை நீட்டி பிரேக் போட முடியும்? அதானே. நீ பாத்து வரக்கூடாதா? ஆமா, பாக்குறதுக்கு என்ன பெரிய ஹீரோவா? ஹீரோனா தான் பாப்பியா? ஆமா. அடே அதையே ஏன்டா புடிச்சு ஹிம்சை பண்ற? அத்தை உர்றா. நீ சொல்றா. யார கேட்டு நீ 6 அடிச்ச? யார கேட்டு திடீர்னு பிரேக் போட்ட? பின்னால வண்டி வருது. திரும்பி பார்க்க வேணா? எங்க தலைக்கு பின்னாலே கண்ணு இருக்குது. நீ முன்னாடி பார்த்துட்டு வண்டி ஓட்ட வேணா? இங்க பாக்கும்படியா வந்தீங்க. நூண்டி இடம். இதுக்குள்ள லவ்வா எது பண்ணாலும் இறங்கி பண்ணடா. வண்டிக்குள்ளே ஏன்டா பண்ற? பெரியவரே, புள்ள தாச்சி காதல விழுந்தா என்ன நினைப்பா? அதுல ஒண்ணு ஆகல. அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க போங்க. எனக்கு பதில் சொல்றா. என் வண்டிக்கு பதில் சொல்றா. ஆமா, பெரிய வண்டி, டப்பா வண்டி. ஐயோ டப்பாக்குறா. என் வண்டியா டப்பா? பரம்பரை பத்தியே சொல்லலே. 1921ல லார்ட் லபக்தாஸ், 1931ல லேடி அபிதவுட் அம்பாள், அடுத்தது மவுண்ட் பாட்டன். அது மவுண்ட் பாட்டன். சிச்சி பம்பர் அடிச்சவளே. நம்ம மேலதான் தப்பு. அந்த ஆளை அப்படி மிரட்டிட்டே. உங்களுக்கு தெரியாதுங்க. அப்படி மிரட்டலன்னா தலையில ஏறி உட்காருவாங்க. ஆமா. ஆமா, நீ எப்படி காருக்குள்ள வந்த? கதவு திறந்துட்டு தான் வந்த. சரி, உள்ள எங்க இருந்த? இது கூட தெரியாதா? சீட்ல உங்க பக்கத்துல தான். அது இல்ல. என்னது? நான் கேக்குறது. என்ன கேக்குறீங்க? சரி விடு. இப்ப நீ எங்க போற? நீங்க எங்க போறீங்க? கீழ்பாக்கு போறேன். எதுக்கு? அங்க ஒரு அருமையான ஹாஸ்பிட்டல் இருக்கு. அருமையான ஆஸ்பத்திரியா? அது பைத்தியக்கார அம்மாடியா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிடுறேன். அப்பாடா, எவ்வளவு பெரிய வீடு. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க பெரிய பணக்காரன் நினைக்கிறேன். ஆமாமா, பாக்குறதுக்கு அப்படித்தான் இருக்கும். கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை இல்ல. அன்னைக்கு நீ மட்டும் எப்படி இருந்த? அன்னைக்கு ஓ ஆமாமா, அன்னைக்கு எப்படி இருந்த? பட்டிக்காட்டு பொண்ணு பாரிஸ்ல போய் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்த மாதிரி பவுடர் அள்ளி கொட்டிக்கிட்டு லிப்ஸ்டிக்க பூசிக்கிட்டு ஷோகேஸ்ல வைக்கிற பொம்மை மாதிரி இருந்த. நானா? பின்ன என்ன நானா? இது என்ன வேஷம்? வேஷமா? இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க? கடத்தெருவுல டோல் அடிச்சுக்கிட்டு கழக்குத்தாடுற பொண்ணு மாதிரி இருக்க. மாதிரி என்ன? நான் அதேதான். மறுபடியும் என்ன முட்டாளாக்காத. நான் சொல்றது கேளு. அப்பா அம்மா வர்றதுக்குள்ள டீசெண்டா அழகா புடவைய கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கணும். புடவையா? இதுவே நல்லா இருக்க. ஷட் அப். ஆமா. இது என் தங்கச்சி நிர்மலாரும். கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷனோட ஜெர்மனிக்கு போயிடுச்சு. இங்க நிறைய புடவை இருக்கு. உனக்கு பிடிச்சதை கட்டிக்க. கட்டிக்கலாமே. இது வந்து கேட். 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 சேட்ஸ் அது கேட்ஸ் ஆகுது. கேட்.
பிஸ்கெட். சரி விடு, எதுக்கு சொல்ல? இத கால்ல போட்டுக்கிட்டு சில பேர் நடப்பாங்க, நடப்பாங்க, சில பேர் சறுக்குவாங்க. சறுக்குவாங்க. அப்பா வந்தாச்சு, சீக்கிரம் ரெடியா. பிஸ்கெட். ஹலோ மம்மி. ஹலோ டாடி. வாங்க 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 வாங்க. நீ யாரோ ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கியாம, அத பாக்குறதுக்கு தான் வரோம். ஆமாமா, பொண்ணு பொண்ணு. நீ என்ன சொல்ற ரவி? ஆமா, அது வேற யாரும் இல்லம்மா, நம்ம வாணி இல்ல, வாணி. அதான் வழியில பார்த்தேன், கூட்டிட்டு வந்தேன். இங்க ஏன் கூட்டிட்டு வந்த? அப்பா, வாணியை பத்தி நாம நினைச்சதெல்லாம் தப்பு. அன்னைக்கு அது நம்ம எல்லாம் முட்டாளாக்கிடுச்சு. அது அந்த மாதிரி பொண்ணே இல்ல. நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல ரவி. உண்மையதாமா சொல்றேன், இன்னைக்கு என்னாலயே நம்ப முடியல. She is gave me a real surprise. வாணி நல்ல படிச்ச பொண்ணு, பெரிய அறிவாளி. என்ன அமைதி, என்ன அடக்கம், என்ன அறிவு, என்ன என்ன என்ன. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நேர்ல பார்த்தா நம்புவீங்க. நான் போய் கூட்டு வா. வாணி, வாணி. எவ்வளவு அழகா இருக்கு. இத கால்ல கட்டிக்கிட்டு நடப்பாங்க, நடப்பாங்க, இப்படி சறுக்குவாங்க, சறுக்குவாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுவாங்க. அப்பப்போ அப்பா அம்மா நீ பார்க்க வேணாமா? ஆமா பார்க்கணும். இந்த குலத்தோட வா, முகத்தை அழகா லட்சணமா வச்சுக்கணும். இது என்ன சண்டைக்கு போற மாதிரி தானே? அழகா அப்படி போட்டுக்கணும். சின்ன ரவுடி மாதிரி நடக்கிற அப்பா அம்மா முன்னாடி அடக்கமா ஒடுக்கமா நடந்துக்கணும். என்ன ஜாஸ்தி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்க போய் நான் என்ன பண்ணணும்? அழணும். மண்டு. நானா? நான் தான் மண்டு. என்ன நீங்க சொன்ன மாதிரி தானே? நீங்க சொன்ன மாதிரி தான் நான் செய்யறேன். இப்ப என்ன செய்யணும்? அங்க போய் அப்பா அம்மா கிட்ட அடக்கமா ஒடுக்கமா வெக்கத்தோட நடந்துக்கணும். புரிஞ்சதா? அப்படிதான். ஆமா, உட்கார். நீங்க உட்காருங்கப்பா. ஆமா, முதல்ல நீங்க தான் உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க. உட்காருமா. பாத்தீங்களாப்பா, என்ன மரியாதை, என்ன அடக்கம். எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க கூட தான் நல்லா இருக்கீங்க. எங்களை பத்தி கேட்கலம்மா, உன் சித்தப்பா சித்தி எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு. இந்த தீபா சித்தி இந்த பேய் மாதிரி பிடிச்சுக்கிட்டாளே, அவங்களா நல்லா இருக்காங்க. ஏம்மா, அவங்க உன்னை சரியா கவனிக்கிறது இல்லையா? கவனிக்கும். 4 பேருக்கு முன்னாடி நல்லா கவனிக்கிற மாதிரி நடிக்கும். யாரும் இல்லன்னா டங்கு டங்கு நடிக்கும். கேட்டீங்களாமா? அன்னைக்கே நான் சொன்னேன், நீங்க நம்பல. என் கண்ணால பார்த்தேன். இது சித்திதான் இது காலை தட்டி விட்டுச்சு. உண்மையை சொல்லு. ஆமா, சித்திதான் காலை தட்டி விட்டுடுச்சு. அப்படின்னா நீ அன்னைக்கு எங்க கிட்ட விளையாட்டு காட்டியிருக்க. எனக்கு பழக்கம் தானே, வயசுக்காக எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. ஐயோ பாவம், உனக்கேமா தலையெழுத்து? அவங்க தயவுல நீ வயிறு வளர்க்கணும்னு என்ன அவசியம்? அதெல்லாம் உன் சொத்து தானே. ஏங்க, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்க. ஆமாங்க, எனக்கு கூட பிடிக்கல. பாத்தீங்களா எவ்வளவு மோசம் பண்ணிருக்காங்க. பொண்ணு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. எந்த பொண்ணு? உன்னதாமா? நான் அவ்வளவு அழகா இருக்கேன். அது சரி, உன் பொட்டி படுக்கல எங்கம்மா? பொட்டி படுக்க? பொட்டி அதுவா? பெட்டி படுக்கையெல்லாம் பின்னாடி வருது, இது முன்னாடி வந்துருச்சு. ஆமா. ஏமா, வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? வீட்டுல வந்துட்டு சொல்லிட்டேன். இல்ல சொல்லிட்டு வந்துட்டேன்.
பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது, பூவினில் வண்டு பல்லாண்டு பாடுது, யாருக்கு இன்று கல்யாண ஊர்வலமோ? பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது, பூவினில் வண்டு பல்லாண்டு பாடுது, யாருக்கு இன்று கல்யாண ஊர்வலமோ? இளமாலை புதுமங்கை நடனம் இது, இரவோடு கதை பேசும் பருவம் இது. பதமாக உறவாடி பழகுவது, பனிமேகம் பன்னீரை சிதறுவது, கலந்த கண்கள் காதலில் துடிக்க, இணைந்த கைகள் ஆரத்தி எடுக்க, உலகம் முழுதும் இளமை விளையாட்டு. பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது, கோவிலில் வந்து பல்லாண்டு பாடுது, யாருக்கு இன்று கல்யாண ஊர்வலமோ? மகராணி மகராஜன் சொந்தம் இது, மறையாத வரம் கொண்ட பந்தம் இது, மணிச்சங்கு இசை பாடும் சங்கம் இது, நமக்கென்று உருவான சொர்க்கம் இது, இரண்டு நிற்கும் மணமகள் மயங்க, இரண்டு பக்கம் மேளங்கள் முழங்க, உலகம் முழுதும் இளமை விளையாட்டு. பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது, கோவிலில் வந்து பல்லாண்டு பாடுது, யாருக்கு இன்று கல்யாண ஊர்வலமோ?